அவமானம். செத்தவன் பிழைச்சான், பிழைச்சவன் ஜெயிச்சான், ஜெயிச்சவன் லட்சம் அடிச்சான், லட்சம் அடிச்சவன் நமக்கு கூலி பறிச்சான். ஏசமா, கூப்பிட்டீங்கன்னு ஒரே ஓட்டமா வந்தேனுங்க. வெற்றி விழா எப்படி? நாக்கு புடிங்கிட்டு நான் சாக போனேனுங்க. எசமா அழைச்சிங்கன்னு சொன்னாங்க. ஒரே ஓட்டமா ஓடி வந்தேனுங்க. நீ ஐயா சாகணும்? சாக வேண்டியது உன் மக. எசமா, ஒரே மகளை கொண்டு போட மனசு வரலீங்களே. அவளும் சாகக்கூடாது. நான் சொல்றபடி செய்வியா? சொல்லுங்க எசமா, சொல்றத உடனே செய்ய காத்திருக்கேனுங்க. மகளுக்கு உடனே கல்யாணம். எனக்கு அதே ஆசைதானுங்க. ஆனா பணம் இல்ல, சரியான மாப்பிளையும் கிடைக்கலீங்க. ரெண்டும் எங்கிட்ட இருக்கு. அப்ப கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிடறேனுங்க. எல்லா ஏற்பாடும் உடனே செய். சங்கா, வேண்டிய மட்டும் பணத்தை வாரி கொடு. எசமா, இந்த நன்றியை இந்த நாய் சாகர வரைக்கும் மறக்காதுங்க. மாப்பிள்ளை நான் இருக்கிறேன். புரியலையே எசமா? புரியலையா? சங்கா, அரையப்பா, அரண்மனை போன்ற வீடு, அள்ளி அள்ளி கொடுத்தாலும் குறையாத செல்வம், கௌரவமான வாழ்க்கை, இவ்வளவு நிறைஞ்சனா என்கிட்ட கை கட்டி சேவகம் செய்கிற உன்னுடைய மகளை மனைவியா அடைய விரும்புறேன். எசமா, வேண்டாங்க. அரையப்பா, தேடி வரும் ஸ்ரீதேவியை தள்ளாதே. நல்லா யோசித்து பதில். எல்லாம் தெரிஞ்ச பெரியவங்க நீங்க. நீங்க இப்படி முறதவரி பேசக்கூடாது. இங்க ஏன்னா சாதி சனம் இதுக்கு ஒத்துக்குங்களா? எல்லாத்துக்கும் வழிகாட்டுற நாட்டாம நானே வழிக்கு விழுந்தா ஊர் சிரிக்காதுங்களா? எசமா, அரையப்பா, உன்னுடைய ஜாதி இனத்தை விட என்னுடைய இனம் ரொம்ப உயர்ந்தது. அதையே நான் தள்ளிட்டு. நீங்க எதை செய்தாலும் இந்த உலகம் ஒத்துக்க. ஆனா நான் செய்தா வெளியில தர காட்ட முடியாது. எங்களுக்கு மானந்தான் பெருசேசமா, மானந்தான் பெருசு. அரையப்பா, சொத்துக்கு பணம் கேட்டு அன்னைக்கு காலடியில விழுந்தியே, அப்போ மானம் எங்க போச்சு? முடிவா சொல்றேன். உன் குப்பம் வாழணும், நீ நாட்டாமையா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். இல்ல கடன் பத்திரத்துல நீங்கெல்லாம் போட்ட கையாட்டு உன்னை மட்டும் இல்ல, உன் குப்பத்தையே நாசமாக்கேன். அலையப்பா, நான் நினைச்சா எதையும் செய்ய முடியுங்கிறது உனக்கு தெரியும். இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா நீங்கெல்லாம் பட்ட கடன் பத்திரங்கள் உனக்கே பரிசா தந்தது. திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நானே செய்கிறேன். நீ போ. போ அலையப்பா, போ. என்ன யோசிக்கிறீங்க? எப்ப வந்த? இப்பதானே வந்த. இப்பதானே? ஒண்ணும் இல்ல, உன்னை பத்தி தான் நினைச்சிருந்தேன். நீ வந்துட்டியா? என் எண்ணத்துல இருந்த நீ என்ன தேடியே வந்துட்டியா? ஏன் இப்படி பாக்குறீங்க? கனவு லோகத்துல இருந்தீங்களா? முத்துதான் வந்திருக்கேன், உங்களை தேடித்தான் வந்திருக்கேன். ஆமா, இப்ப ஏன் வந்த? உன் அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சுடுமணல்ல துடிக்கிற மீன் மாதிரி அங்கே என்னால இருக்க முடியல, வந்துட்டேன். முத்து, எவ்வளவு பெரிய தவறு செய்துட்டேன். சொல்லாம வரலாமா? இது நல்ல பண்பா? ஏற்கனவே இருக்கிற பகை இன்னும் அதிகமாகாதா? நான் ஒற்றுமைக்காக பாடுபடுறதெல்லாம் எப்படி எப்படியோ விரயமாகுது. என் தெய்வத்தை தேடி நான் வந்தது தவறா? வாழ விடாத அப்பனையும் மீறக்கூடாது, வாழ விரும்புற இடத்துக்கு வரக்கூடாது. அப்போ ஒரு பெண்ணுக்கு என்னதான் முடிவு? அவ அழுது சாக வேண்டியதானா? சொல்லுங்க, நீங்களே எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. என்னம்மா, எங்க எதிரியோட மகனி இருந்தாலும் எங்க நாட்டாம உயிர் இல்லையா? தம்பி உன்னை அழவிடுமா? கவலைப்படாத, உன்னைத்தான் கெட்டிக்குவாரு, அழாத. என்ன பேச? உன் நலத்தை அப்படி இருக்கு தம்பி. உன்னை நம்பி இருக்கு எங்களை விட இந்த பொண்ணு தானே உனக்கு பெருசா போச்சு. அடையா, வரதவரை பேசாத. என் எண்ணம் உங்களுக்கு தெரியும் இல்ல? ஏன் தெரியாது?
காதலியை தேடி கடல்ல போய் விழுந்த இந்த பொண்ணுடைய அப்பனை காப்பாத்த எங்களையும் அடிச்சு வரட்டுன கிழவனா இருந்து காதல வளர்க்க அப்பாடிய எவ்வளவு கஷ்டப்பட்ட. எங்களுக்காக படகு போட்டியில ஜெயிச்சு மீன் பிடிக்கிற உரிமை அவங்களுக்கு விட்டு கொடுத்த பொம்பளை முகம் தலை நிறைஞ்சு போச்சு. பயணி ஆத்திரத்துல மனம் போனபடி பேசுறீங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நானும் உங்களை போல ஒரு மனுஷன் தானே. எனக்கும் ஆசை, அன்பு, இன்பம், துன்பம், காதல், கவலை இதெல்லாம் இருக்காதா? சொந்த வாழ்க்கையில் உள்ள பற்றும் பாசமும் இயற்கையானது. அதுக்கே இவ்வளவு பெரிய விபரீத அர்த்தம் கற்பிக்கிறீங்க. நான் முத்துவை காதலிக்கிறேன், உண்மை. எனக்கு கல்யாணம் நடக்கணும்னா முத்துவை தவிர நான் வேற யாரையும் கட்டிக்க போறதில்ல, அதுவும் நிச்சயம். சொல்லுங்க, காதல் கல்யாணம் இதெல்லாம் தவறா? இந்த காதலும் இந்த கல்யாணமும் நிச்சயமா தவறுதான். அந்த குப்பத்துக்கு நமக்கு எவ்வளவு வெட்டு கூத்தாலும் நடந்திருக்கு. அந்த குப்பத்துல போய் உருவாடுறது பெருத்த அவமானம். ஒண்ணு நீ இந்த காதலை மறக்கணும், இல்ல எங்களை மறக்கணும். இதுதான் உறுதி. முடிவு. ஆமா ஆமா, என் முடிவை சொல்லணுமா? சொல்றேன். இப்ப நான் பேசல, என் உள்ளம் பேச. என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் என் ரத்த துளியிலிருந்து எழுதப்பட்டது. நான் வெறும் சுயநலக்காரங்க பழிய எனக்கு வேண்டாம். என் கடமை, லட்சியம், என் மக்களுடைய நன்மை இதுதான் எனக்கு முக்கியம். அதைத்தான் எங்க அப்பாவும் எனக்கு சொல்லி போனார். அவர் உங்களுக்காக தன் உயிரை கொடுத்தாரு, நான் உங்களுக்காக என் வாழ்வையை கொடுக்கிறேன். என் சொந்த இன்பம் இல்லாமலே போகட்டும். நீங்கள் விரும்பாத இந்த காதல் கல்யாணம் எனக்கு தேவையே இல்லை. உங்களையே நம்பி வந்த எனக்கு இதுதானா கதி? என் காதல் கரைக்கு போக வேண்டியதானா? இது நியாயமா? முத்து, என்ன மன்னிச்சிரு. நான் சாதாரண மனிதனா இருந்திருந்தா உன் காதலுக்காக என் உயிரையே கொடுத்திருப்பேன் முத்து. ஆனா நான் மக்களுக்கு கட்டுப்பட்டவன், தலைவன் இல்லை. தலைவன்கிற பேர்ல மக்களின் அடிமை. என்ன மறந்தது. முத்து, நீ செய்ததெல்லாம் போதும். நீ வேணா அழுதுட்டா ஒண்ணும் நடந்துராது. முதலாளிக்கு வாக்கு கொடுத்துட்டு இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். புறப்படு. உன் பிடிவாதத்தை இதுல கூடவா காட்டணும்? அது மனசுக்கு அந்த ஆளை பிடிக்கல. அதை கொண்டு போய் ஏன் இப்படி பலி கொடுக்கிற? என் விதி பலி கொடுத்துதான் ஆகணும். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா நம்ம கதி என்ன ஆகும் தெரியுமா? வெறும் பத்திரத்துல கை நாட்டு போட்டு தானே பணம் வாங்கியிருக்கோம். அதுல எதை வேணுமோ எழுதி நம்ம இனத்தையே அழுத்திட முடியும். என் காலத்துல தானா என் குப்பம் அழியணும். என் குப்பத்துக்காக நான் பலியாகிறேன். என் மகளையும் பலி கொடுக்கிறேன். என்னையா என்ன பேசுறேன்? இது என் சொந்த விஷயம். இதுல எவனும் குறுக்கிடக்கூடாது.